நாகர்கோவில்ல நடிகை கஸ்தூரி, ராஜபாளையத்துல நடிகர் சரத்குமார் ரெண்டு பேருமே அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு, அதாவது திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. 59 தொகுதி மோடி அவர்கள் கொடுக்கிறாரு, அத வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, அது வரும். ஏன் வரும்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது இவங்க கொடுத்த ஸ்பெஷல் டீலிமிட்டேஷன்ல நமக்கு 59 சீட்டுங்க. ஆட்டோமேட்டிக் டீலிமிட்டேஷன் இந்த வருஷத்துல வந்துரும். அது மக்கள் தொகையை பொறுத்து வரும். அது வரக்கூடாதுன்னு தான் மோடி அவர்கள் முயற்சி பண்ணாரு. மக்கள் தொகையில பொறுத்து வந்தா 29 சீட்டு தான் கிடைக்குது. இன்னைக்கு 39 சீட்டு இருக்கு. 10 சீட்டு காணாம போகுது. பீகாருக்கோ உத்தரப்பிரதேஷ்கோ போகுது. அப்ப பீகாரையும் உத்தரப்பிரதேசையும் வாழ வச்சு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது திமுக காங்கிரஸ் தானே. அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் எதற்கு சொன்னால், அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் எப்போது கேட்டாலும் எதற்கும் நிதி இல்லை என்பதை சொல்கிறார். எதற்கு நிதி இல்லை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கடந்த 11 ஆண்டு கால ஆட்சியிலே மோடிஜி அவர்கள் 14 லட்சம் கோடி தமிழகத்துக்கு வளர்ச்சி நிதியாக கொடுத்திருக்கிறார்.